தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்தது திருவிளையாடற் புராணத்தில் இவர் விலங்குகளுக்கும் அருள் இருக்காருன்னு சொல்லியிருக்கோம். அதன்படி இப்போ யானைக்கு எப்படி அருள் இருக்காருன்னு பார்க்கலாம். இது அடுத்த படலம் வெள்ளை யானையின் சாபம் நீங்குதல். கங்கை கரையில் காசியில் துர்வாச முனிவர் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை செஞ்சுட்டு வரார். இப்போ முனிவரின் பூஜையில் மகிழ்ந்த பரமேஸ்வரர் தன்னோட திருமுடியிலேருந்து மனம் வீசும் பொற்றாமரை மலரை கீழே விழற மாதிரி அருள்றார். இறைவனின் பெரும் கருணையால் கிடைத்த அந்த அரிய மலரை பக்தி பரவசத்தோட தன்னோட கைகளை எடுத்து அருட்பிரசாதமான அம்மலரில் கண்களிலும் ஒற்றிக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அவர் அம்மலரை எடுத்துக்கொண்டு தேவலோகம் செல்கிறார். அந்த சமயத்தில் தேவேந்திர அசுரர்களில் வென்ற வெற்றி பெருமிதத்தோடு திரும்பியிருந்தான். தேவர்கள் அவனுக்கு பல பரிசு பொருட்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை கண்ட துர்வாசர் தம் கையில் இருந்த சிவப்பிரசாதமான மலரினை தன்னுடைய ஆசையோடு சேர்த்து தேவேந்திரனுக்கு கொடுத்தார். வெற்றி களிப்பில் இருந்த இந்திரன் ஐராவதத்தின் மேல் இருந்தபடியே ரொம்ப அலட்சியமாக ஒரு கையை நீட்டி மலரினை வாங்கிக்கிட்டான். அதோடு இல்லாமல் தன்னோட யானையினோட மத்தகத்தில் மேலே வச்சதும் இந்த ஐராவதம் அந்த மலரை தன்னோட துதி கையால் எடுத்து கீழே தள்ளிட்டு காலாலையும் மிதிச்சிடுச்சு. இவர் எந்த அளவுக்கு அந்த மலர் மேலே அபிமானமும் மதிப்பு வச்சுருந்தாரோ, இந்த செயலை பார்த்தவொடனே இந்த சிவப்பிரசாத மலருக்கு இந்த நடந்த அவமரியாதையை பொறுக்காமல் துர்வாசருக்கு ரொம்ப கோவப்பட்டுட்டார். இந்திரனை பார்த்து, உன் தலை ஒரு பாண்டிய வீரனது ஆயுதத்தால் செதறும், உன் யானையும் தன்னோட பொலிவெல்லாம் இழந்து காட்டு யானையாக போகட்டும் அப்படின்னு கூறிட்டார். இதை பார்த்த உடனே தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப இதுவாயிடுச்சு. இப்போ தான் ரொம்ப நாள் தேவேந்திரன் இல்லாமல் இப்போ தான் திரும்பி வந்திருக்கான், மறுபடியும் சாபம் வாங்கிட்டானே அப்படின்னு தேவர்களுக்கு இப்போ துர்வாசர்கிட்ட வணங்கி அவரோட குற்றத்தை பொறுத்தருளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி, இப்போ அவனோட தலைக்கு வர்ற ஆபத்து அவனோட தலைமுடியோடு போகட்டும், அந்த கிரீடத்தோடவே போயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறார். துர்வாசரன் ஆனால் யானைக்கு மாத்திரம் அவர் அதை அவரால் பொறுத்துக்க முடியாதனால அதை அப்படியே விட்டுட்டார். துர்வாசர சாபத்தினால இந்த ஐராவதம் கீழே பூமிக்கு சாதாரண காட்டு யானையாக மாறி வந்தது. ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு 100 ஆண்டுகள் கழிந்துடுச்சு. இறுதியாக அது கடம்ப வனத்தை அடைஞ்சிது. அது அங்கே இருந்த பொற்றாமரை குளத்தில் நீராடி முடித்ததும் அதுக்கு பழைய ஞாபகமும் வந்தது. அதனோட பயனாக யானை அந்த பழைய வெள்ளை யானை வடிவும் வந்துடுச்சு. ஐராவதம் ரொம்ப சந்தோஷமாக குளத்தில் நீர் எடுத்துன்னு பக்கத்தில் இருக்கிற சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பொற்றாமரை குளத்தில் இருக்கிற மலர்லாம் எடுத்துகிட்டு பூஜை செஞ்சுன்னு வந்தது. சிவன் உனக்கு என்ன வேணும், வர வேணும்னு கேட்டார். ஐராவதத்துக்கு தங்களை சுமந்திடம் 8 யானைகளுடன் அவரோட விமானத்தில் 8 யானைகள் இருக்குது. தங்களை சுமந்திடம் 8 யானைகளுடன் என்னையும் சேர்த்து எனக்கும் அந்த பாக்கியத்தை கிட்ட வைங்க அப்படின்னு வேண்டிக்கிறது. ஆனால் இறைவன் நீ இந்திரனை சுமப்பது தான் சரி, நீ இந்த இந்திரன் தான் உன்னோட தலைவன், நீ அவனோட வாகனம், அதனால் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. ஐராவதத்திற்கு அங்கேருந்து போக மனசே இல்லாமல் அங்கேயே தங்கிடுது. அப்புறம் அருகில் இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு ஐராவத தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுன்னு வந்தது. இதை அறிந்த தேவேந்திரன், சரி சாப விமோசனம் நம்ம இது யானைக்கு கிடச்சிருச்சு, திருப்பி கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாட்களை அனுப்பி ஐராவதத்தை தேவலோகம் வரும்படி அழைக்கிறான். ஆனால் நான் இதுக்கு மனசு இல்லாதனால திரும்பி போகலை, நானே பிறகு வருகிறேன் என்று அந்த ஐராவதத்தை சொல்லிவிட்டு பூஜையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தது. அவங்கெல்லாம் திரும்பி போயிட்டாங்க. ஒரு நாள் அதுக்கு தேவலோகம் திரும்ப வேண்டிய காலம் வந்துடுதுன்னு அதுக்கு உணர்ந்தது. அதுக்கப்புறம் அது சரி இந்த பூலோகத்தை விட்டு திரும்பி தேவலோகம் போயிடுச்சு. இது இந்த 5 அறிவு மிருகம்னு சொல்கிறோம்.
ஆனால் அதுக்கு கூட வந்து அவங்க முனிவரால் வந்து அது தெரியாமல் தான் செஞ்சது. இருந்தால் கூட அவரால் அந்த மகத்துவமான மலர் அது பண்ணிடுச்சேன்னு அவரால் இப்போ பொறுத்துக்க முடியல. அதனால் அறியாமல் செய்த பிழையாக இருந்தால் கூட வந்து சிலருக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தெரிஞ்சும் தெரியாமலையும் நம்ம செய்யாமல் இருந்தால் கூட அதுக்கும் சில பிராயச்சித்தம் செய்ய வேண்டியிருக்கு.